அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தை மூத்த குழந்தையாக பிறக்கின்றது என்றால், அல்லது அந்த குடும்பத்தில் ஆண் குழந்தைதான் மாத்திரம் உள்ளது என்றால், அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அதனோடு இணைந்து பொறுப்புணர்ச்சிகளும் கடமை உணர்ச்சிகளும் சேர்ந்தே பிறக்கின்றன என்றால் அது பொய்யாகாது. ஆம், இது ஒரு புறம் இருக்க, இளைஞர்களுடைய வாழ்வானது பல சவால்களால் நிரம்பியிருக்கக்கூடியது. அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான சவால்கள் ஒன்றுதான் கல்வி. மிகப்பெரிய சவால் என்று கூறுகின்றீர்களே, இதில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு பெறுபேறுகளை பெறவில்லை என்றால் எங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியா என்று கேட்டால் நான் இல்லை என்றுதான் கூறுவேன். இன்று எமது சமூகத்தில் காணப்படக்கூடிய மக்களால் மதிக்கப்படுகின்ற உயர் பதவியில் இருக்கின்ற சமூக தலைவர்களை நோக்கினோமானால், அவர்கள் வியாபாரத்துறையாக இருக்கலாம் அல்லது கல்வித்துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த அடைவை அவர்களது முதல் முயற்சியிலேயே பெற்றார்களா என்று கேட்டால் அது மிக மிக குறைவாக, அரிதாகத்தான் காணப்படும். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஏதேனும் ஒரு சிகரத்தை அடைய துடிக்கும் ஒருவனுக்கு தோல்வி என்பது தடம் புரளச் செய்யும் ஒரு விடயம் அல்ல. அவன் எப்போதெல்லாம் தோல்வி அடைகின்றானோ அதிலிருந்து அவன் படிப்பினைகளை பெற்று இறை நெருக்கத்தை அதிகரித்து அவனது முயற்சிகளை பல கோணங்களில் மேற்கொள்ளுவான். இதனால் அவன் எதிர்பாராத பல வெற்றிகளும் வாய்ப்புகளும் அவனை தேடி வருகின்றன. எமது பெற்றோர்களை விட எமது இறைவன் எம்முடன் பல மடங்கு இருக்க முடியவன். அவ்வாறிருக்க எமது இறைவன் எமக்கு கெடுதிய நாடுவானா? ஒருபோதும் இருக்காது. எமக்கு வரக்கூடிய அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவோம். தோல்விகளின் போது துவண்டு விடாமல் இறையின் நெருக்கத்தை அதிகரிப்போம். நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகு இருக்கின்றது.